எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடருக்கு தாலி கட்டுற மாதிரி அதிரடியாக அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஜோசியர் வந்து சொன்னோன்னா பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா ஜோசியர் வந்து சொன்ன பரிகாரம் இருக்குல்ல, அந்த பரிகாரத்தை வந்து நம்ம குடும்பம் வந்து செஞ்சே ஆகணும். அப்போ தான் வந்து அதுவும் நீ தான் செய்யணும். அப்போ தான் வந்து இந்துவோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னோன்னே, பசங்களுக்காக பண்ணலைனாலும் நீ அட்லீஸ்ட் இந்துக்காகவாவது இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இந்துக்காகன்னு நான் பண்ணாமல் இருப்பேனா, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பூஜைக்கு வந்து எல்லா பொருளும் எல்லாம் ரெடி பண்ணி சுடர் வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ண ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக வந்து ஐயர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி தாலி வேணுமேப்பா, ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக தாலியை வாங்கி வச்சுருந்ததை பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து தாம்பூல தட்டில் வச்சுட்டு பூ பழம் எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க ஐயர். அது பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு எழில்கிட்ட வந்து இதை கொடுக்குறாங்க. அந்த தாம்பூல தட்டில் தாலியும் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மேலே போய் சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கங்க உங்கள் ஒய்ஃபை நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே அந்த தட்டில் வந்து தட்டோடு தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன விதிப்படி நடக்கணுமோ அது தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து சுடர் வந்து இங்கே அஞ்சலி பாப்பா வந்து கூப்பிட்டதுனால சரின்ட்டு மாடியில் இருந்த சுடர் வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அஞ்சலியோட விளாண்டுட்டு இருக்காங்க கார்டனில். அதே சமயம் மனோகரி வந்து என்னடா பண்ணுறது, நம்ம எது செஞ்சாலும் வந்து இவளுக்கு சீக்கிரமாக வந்து ஃபாரினுக்கு அனுப்பி விட்றது தான் நம்ம நல்லது, இல்லைன்னா நமக்கு தான் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க மறுபடியும் அந்த ட்ராவல்ஸுக்கு ஃபோனை போட்டு கேட்குறாங்க, மேடம் நேற்று தான் சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணுறது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நான் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பசங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருக்கப்போ அஞ்சலி பாப்பா மட்டும் கார்டனில் பாலை தூக்கி போட்டு சுடர் வந்து விளாண்டுட்ருக்காங்க. மேலே போய் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல எழில். சாமி கும்பிட்டுட்டு மேலேருந்து வந்து தாம்பூல தட்டிலேருந்து தாலியோட தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டுக்கிட்டு கீழே வந்து கரெக்டாக பார்த்தா சுடர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எழில் வந்து தூக்கி போட்ட தாலி வந்து கரெக்டாக வந்து சுடர் கழுத்தில் வந்து விழுந்துருது. விழுந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குறாங்க. ஏதோ செயின் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா வந்து தாலி கழுத்தில் ஏறி இருக்குது. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மேலேருந்து வந்து எழில் வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. கழுத்தில் மாலையும் கழுத்துமா இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா சுடர் கழுத்தில் வந்து தாலி இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாப்புல நம்ம எழில். ஆஹா என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு டக்குன்னு வந்து சுடர் வந்து இதை கழுத்துலேருந்து கயட்டலான்ட்டு போகிறப்போ வந்து ஐயர் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே பாருமா, கழுத்தில் தாலி ஏறினதை வந்து நீ எக்காரணம் கொண்டு கயட்டக்கூடாது. அது ஏறி இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு விதிப்படி ஒரு காரணம் இருக்குது. நீ அந்த காரணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு தாலியை கயட்டிடாத அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சுடர் வந்து செம கோவத்தில் எழில பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.